இந்த எபிசோட்ல நாம இயக்குனர் பிரசாந்த் பாண்டராஜ் இயக்கத்தில் வெளிந்திருக்கிற மாமன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, சுவாசிகா மற்றும் பாபா பாஸ்கர் தம்பதிக்கு திருமணமாகி 10 வருடங்கள் ஆகியும் குழந்தை பிறந்தது இல்லை. இதனால் ஊழியர்களை ஒரு மாதிரி பேசுது. சுவாசிகாவின் தம்பியான சூரி ஊர்ல ஒரு வேலையை பார்த்து வராரு. 10 வருடங்களுக்கு பிறகு சுவாசிகா கர்ப்பமாகறாங்க. தனக்கு ஒரு மருமகன் வரப்போகிறார் என்ற ஆர்வத்துல மிகவும் அன்போடவும் அக்கறையுடன் சூரி அவரது அக்காவை பார்த்துக் கொள்றாரு. அவருக்கு மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லும் போது அங்கு மருத்துவராக இருக்கும் ஐஸ்வர்யலட்சுமியுடன் காதல் ஏற்படுது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில சுவாசிகாவிற்கு ஆண் குழந்தை பிறக்குது. அவனுக்காக எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கிறார் சூரி. பின் சூரிக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் ஏற்படுது. இப்பொழுது தன் அக்கா மகன் நிலனால் பிரச்சனை ஏற்படுது. இதனால் குடும்பத்தில் விரிசல் ஏற்படுது. இதற்கு அடுத்து என்ன ஆனது? நிலனால் ஏற்பட்ட பிரச்சனை என்ன? பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்ததா? இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல நாயகன் நடிச்சிருக்கும் சூரி சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். எமோஷன் காட்சிகள்ல பார்வையாளர்களை கண்கலங்க வச்சிருக்காரு. நிலனுடன் பாசம் காட்டுவதும் அவனை பிரிந்து வாடும் காட்சிகள்ல ஸ்கோர் செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். இரண்டாம் நாயகனாக நடித்த பிரகதி சிவன் அட்டகாச நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சுவாசிகா அவரது கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பாபா பாஸ்கர் நாம் எதிர்பார்த்திராத ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதில் பதிக்கிறார். ஐஸ்வர்யலட்சுமி, ராஜ்கிரண், ஜெயபிரகாஷ், விஜய் சந்திரசேகர், கீதா கைலாசம் என அனைவரும் அவரது பங்கை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஹேஜம் அப்துல்ஹாப் இசை படத்துக்கு பலம் சேர்த்திருக்கு. அனைத்து பாடல்களும் கேட்கும் ரகமாக இருக்கு. படத்தின் பின்னணி இசையை ரசிக்க முடியும்னு சொல்லலாம். தினேஷ் புருஷோத்தமன் மண்மனம் மாறாமல் ஒளிப்பதிவை மேற்கொண்டிருக்கிறார். தாய்மாமனுக்கும் மருமகனுக்கும் இடையே உள்ள பந்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும் சூரியன் கதையை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். இப்படத்திற்கு பலமும் பலவீனமாக அமைந்தது எமோஷனல் காட்சிகள் தான். முதல் பாதி கதை மிகவும் நகைச்சுவை மற்றும் எமோஷனல் காட்சிகள் கலவையாக இருந்தது படத்துக்கு பலம் சொல்லலாம். இரண்டாம் பாதி முழுவதும் சொந்தங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் சோகமாக அழுகை காட்சியால் நிரம்பியிருக்கிறது. அது பலவீனமாக அமைஞ்சிருக்கு. சில காட்சிகள் நீளத்தை குறைத்து இருக்கலாம் தோணுது.